எலெக்ஷன் டேட் நெருங்க நெருங்க ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நிறைய வாக்குவாதங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. பாபாஜியோட நடந்துட்டு இருக்க எல்லா ப்ரோக்ராம்லயும் சிஎம் சுந்தர்லால்ஜி இருந்தும் ஹுக்கும் சிங் சத்ய காட்டு ராலிய தொடங்குறதா செய்தி வந்துகிட்டு இருக்கு. சிஎம் சுந்தர்லால் சாரும் பாபா நிராலாவும் டிங்காவோட சக் சங்கத்தை அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்களோன்னு ஹுக்கும் சிங் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, பாபாஜிக்கும் பிஎம்க்கும் இருக்கிற ஒத்துமை அவரால் ஏத்துக்க முடியல. இதை என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு என்னையே பிடிக்கலனா கூட பரவாயில்ல, இன்னொருத்தரை பிடிக்கும் சொன்னா அப்ப பிரச்சனை தான். ஓகே, இப்ப நம்மளோட பத்திரிகையாளர் ஹர்ஷர் மிர்சா என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். இப்போ லைவ்ல என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு இங்க சிச்சுவேஷன் ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஹுக்கும் சிங் சாரோட பார்ட்டி தான் ஸ்டேடியம் புக் பண்ணிருந்தாங்க. ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் அதை கேன்சல் பண்ணிட்டு சுந்தர்லால் சாரோட ப்ரோகிராம புக் பண்ணிருக்காங்க. ஹுக்கும் சிங் சார் இதை எதிர்த்து ரோட் ஷோவை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஹுக்கும் சார், நீங்களும் இங்க இருந்து போய்தான் ஆகணும். பர்மிஷன் இல்ல. என்னது பெர்மிஷன் இல்லையா? பெர்மிஷன் இல்லன்னு சொல்றதுக்கு அந்த ஸ்டேடியம் உங்க அப்பா வீட்டு சொத்தா? உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல. சிஎம்மும் பாபாஜியும் கலந்துக்கிற ப்ரோக்ராம் அங்க போய்கிட்டு இருக்கு. போன தடவை பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த தடவை என்னால எந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. சார் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, இல்லன்னா நாங்க போர்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கீங்க இவங்க எவ்வளவு வெளிப்படையா இந்த மக்கள் ஆட்சியை சாவடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியுமா? உங்க எல்லாரோட உற்சாகத்தை பார்த்து சிஎம் சுந்தர்லால் பயப்படுறாரு. அவருக்கு புரிஞ்சிருக்கு ஜனங்களுக்கு அவரோட சேர்ல இருந்து வெளியே தூக்கி வீசணும் தான் விருப்பம். அதனால போர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட உற்சாகத்தை புதைக்க பாக்குறாரு. ஆனா நாம இத பண்ண விடுவோமா? பண்ண விடுவோமா? நம்மள யாராச்சும் இங்க இருந்து நகர்த்த முடியுமா? ஒரு பக்கம் அராஜகம் நடக்குது. அடிப்படை வசதிக்காக மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. காலேஜ்ல இருந்தும் யூனிவர்சிட்டில இருந்தும் படிச்சு வெளியே வந்த இளைஞர்களை வேலை இல்லைன்னு சொல்லி இளைஞர்களை கிணத்துல தள்ளி விடுறாங்க. நிலைமை இப்படி இருக்கும் போது நம்ம சிஎம் சாராங்க என்ன புடிங்கிட்டு இருக்காரு. உள்ள அந்த பாபாவோட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரா? ஆனா சார், பாபாஜி உங்களை நகர்த்திட்டு சிஎம் சுந்தரலாலுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்போ நீங்க பாபாஜிக்கு அகைன்ஸ்டா இருக்கீங்க. என்ன பாபா, ஏது பாபா? பாபான்னு சொல்ற அளவுக்கு அவகிட்ட ஏதாச்சும் அடையாளம் இருக்கா? அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் டிங்கா இருக்கான்ல, அவனோட ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டியோட சேர்ந்து சுந்தர்லால மேடைக்கு அழைச்சு ஒரு பொலிட்டிக்கல் கேமா குடுக்கறாரு. முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப பேசுறான்ல. இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு இதையெல்லாம் கேட்டுட்டு ஒருவேளை ஆறுதலா இருக்குமோ? நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த ஆள் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய கதையெல்லாம் சொன்னாங்கன்னா அதுக்கு எந்தவித ஆதாரம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. சார் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஹலோ, 2 பேரும் வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க சொன்ன நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த பிரிட்ஜை தாண்டினோடனே லெஃப்ட் சைட்ல ஒரு ஆட்டோ ரிக்ஷா. நம்ம எங்க வந்திருக்கோம்? வரல, நான் தான் கூப்பிட்டேன். ஒழுங்கா நான் சொல்றபடி செய்யுங்க. நாங்க போலீஸ்காரங்க. அதுதான் எனக்கு தெரியும். ஆனா நான் முட்டாள் இல்லை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஹலோ ஹலோ.
பம்மி, என்னாச்சு பம்மி? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? என் ரூம்ல இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அக்கா. சரி, நீங்க வந்தது நல்லதா போச்சு. நீ வா, என் பக்கத்துல வந்து தூங்கு வா. பம்மி, அது யாரா இருப்பாங்க? என்ன இப்படி பண்றது யாரு? வா, ஒண்ணும் இல்ல, வந்து தூங்கு. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. வந்து படுத்துக்கோ, வா. இவங்க எங்க போயிட்டாங்க? வேலை இருக்கிற நேரத்துல காணாம போயிடுவாங்க. நீ இங்க இருக்கியா? இங்கயா தூங்கிட்டு இருக்க? பாபாஜி ஆரத்தி நேரத்துல உன்னை கூப்பிட சொன்னார். அப்படியா? ம், நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன். பம்மி, நான் சொல்ல போறத நீ நம்புறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இங்க இருந்து வெளியே போயிடுன்னு நான் சொல்லுவேன். இந்த புதை மணல் நீ முழுசா புதைஞ்சு போறதுக்குள்ள எப்படியாவது தப்பிச்சிரு. நீங்க என்கிட்ட சொன்னத நம்ப நான் தயாரா இல்ல. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவர் எனக்கு கடவுள் மாதிரி. அவர் என்னைக்கும் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாரு. நம்பிக்கை மட்டும் உண்மையா இருந்திருந்தா நான் சொல்ற மாதிரி கேளு. இந்த தடவை நீ உனக்குள்ள தைரியம் வர வச்சு நடக்கிற உண்மைகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை, ஃபெயிலியரை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்லல. ஆனா நீங்க சொல்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பாபாஜி எனக்கு எத்தனையோ நல்லது பண்ணிருக்காரு. எனக்கு மட்டும் இல்ல, என்னோட குடும்பத்துக்கு கூட, எல்லாருக்குமே. முன்னேற்றம், சமூகத்துல மரியாதை. அவரை விட்டுட்டு போறத பத்தி என்னால யோசிக்க கூட முடியாது. பம்மி நில்லு, நான் 2 நிமிஷம் பேசணும். நில்லு. இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. நீ பம்மிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அவளோட நிலைமை என்னால பார்க்க முடியல பபிதா. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட கவிதா.